இப்போ தமிழக அரசியலில் பல மாறுபட்ட நிலைப்பாடுகள் வந்தாலும் உண்மையிலேயே பாரதிய ஜனதா தமிழ்நாட்டு அரசியலில் அதிக கவனம் செலுத்துவதற்கு உண்மையிலே தமிழர்களின் மீதும் தமிழ்நாட்டின் மீதும் அவர்களுக்கு அக்கறை இருக்கிறதா என்ற கேள்வி எழும். பாரதிய ஜனதாவின் இந்த நோக்கம் தமிழ்நாட்டில் பெரும்பான்மை வாதத்தை ஊக்குவிப்பதற்கும் வட இந்திய கலாச்சாரத்தை தமிழ்நாட்டில் கொண்டு திணிப்பதற்குமான முயற்சி என்று திராவிட இயக்க ஆய்வாளர்களும் தமிழ் தேசியவாதிகளும் வைக்கிற கருத்தில் உண்மை இருக்கிறதா? இந்த உண்மை இருக்கிறதா இல்லை என்றாலும் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழல்கள் முழுமையாக மாறியிருக்கிற சூழ்நிலையில் என்ன நடக்கப் போகிறது? ஒரு சிறிய பார்வை. தோழர்களே, 1977ஆம் ஆண்டு தமிழகத்தில் ஒரு பெரும் மாற்றத்தை டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்தார். 1967இல் ஒரு பெரிய மாற்றத்தை பேரறிஞர் அண்ணா அவர்கள் கொண்டு வந்தார். 1949இல் ராபின்சன் பூங்காவில் அதற்கு முன்பு திமுக என்ற ஒரு மாபெரும் இயக்கம் உருவானது. 1952களிலே அவர்களுடைய போட்டி இருந்தது. 57இலே அவர்களில் போட்டியில் ஒரு 50 இடங்கள், இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முதலிலே 15 இடங்கள், 67இலே அவர்கள் ராஜாஜியோடு கூட்டணி அமைத்தார்கள். ஒரு மாபெரும் வெற்றி பெற்றார்கள். திரு கருணாநிதி என்பவர் அப்போது காணாமல் போகிற ஒரு கடைசி இடத்தில் இருந்தாலும் தனது திறமையின் மூலம் மேற்கொள் வந்தார். இப்படியெல்லாம் பல வரலாறுகளில் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் வெற்றிக்கு பின்பு தமிழ்நாட்டில் திமுகவின் ஆட்சி இல்லாமல் அதற்கு பின்பு ஒரு வலுவான சக்தியாக அதிமுக உருவெடுத்தது. 1991 2016 வரைக்கும் அந்த சுவடுகளினால் 2021 வரைக்கும் எடப்பாடியால் அது ஒரு வலுவான கட்சியாக இருந்தது. இப்போ என்ன பிரச்சனை தமிழ்நாட்டில் என்று பார்த்தா, அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மரணத்திற்கு பின்பு இந்த கட்சி தனக்கு ஒன்றுமில்லாமல் ஆக்கி மீண்டும் இங்கே பாஜகவை கொண்டு வந்துவிட வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தில் சில முயற்சிகள் நடப்பதை நாம் பார்க்கிறோம். இது பாரதிய ஜனதாக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு கட்சிக்கும் அந்த எண்ணம் உருவாவது இயல்பு. ஆனால் பாஜக அரசியல் மாண்புகளை பற்றியோ எதிரணியிலிருந்து வருகிற நல்லவர்களின் விமர்சனங்கள், அரசியல் சட்ட நுணுக்கங்கள், நீதிமன்ற மாண்புகள் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள். அவர்களின் இலக்கு வெற்றி மட்டும்தான். ஆக இன்றைக்கு பாஜக அதிமுகவின் ஒற்றுமை என்ற ஒரு கோஷத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். இந்த ஒற்றுமை பின்பு இவர்கள் அனைவரையும் சல்லி காசுக்கு உதவாதவர்களாக மாற்றி, எப்படி கர்நாடகாவில் ஆட்சியை பிடித்தார்களோ மதச்சார்பற்ற ஜனதாவை போன்று கூட்டணி சேர்ந்து, எப்படி நிதிஷை ஒன்றுமில்லாமல் காலில் விழ வைத்து விட்டார்களோ, எப்படி மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரேயை கையேந்த வைத்து விட்டார்களோ, இப்படி தமிழ்நாட்டில் திமுகவுக்கு மாற்றாக அதிமுகவை முழுமையாக அழித்தொழிக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் தான் பாரதிய ஜனதாவுக்கு உண்டு. இதற்கு மூல காரணம் வேறு யாரும் இல்லை. இந்த மூலத்திற்கு மிக முக்கிய காரணம் எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு சுயநல அரசியல் தலைவர். தோழர்களே, தமிழ்நாட்டை பொறுத்தவரை வட இந்தியாவில் இருக்கக்கூடிய முகலாய முஸ்லிம்கள் வெறுப்பு தமிழ்நாட்டில் எந்த இடத்திலும் இல்லை. ஆக உண்மையிலேயே திராவிட இயக்க ஆய்வாளர்களும் தமிழ் தேசியவாதிகளும் பேசுவது உண்மைதான். இவர்கள் இங்கு கால் பதித்தால் சிக்கந்தர் மலையிலே ஹெச் ராஜா பேசிய பேச்சே ஒரு ஆபத்தான பேச்சாகத்தான் நம்மால் பார்க்க முடிகின்றது. அதிமுக திமுக எப்போதும் எல்லோரையும் இணைத்து போவார்கள். அதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆக திமுகவினுடைய ஊழல், திமுகவினுடைய சொந்த குடும்ப அரசியல் அதிகாரம், அனைத்து வழக்குகளும் செக்கி இருக்கக்கூடிய 80 வயதுக்கு மேற்பட்ட தலைவர்களை கொண்ட ஒரு உருப்படாத இயக்கமாக திமுக இப்போது மாறிவிட்டது. இதற்கு மாற்றாக அதிமுக வர வேண்டும் என்றால் அதிமுக தனித்து நிற்க வேண்டுமே அல்லாமல் பாரதிய ஜனதாவோடு அவர்கள் கூட்டணி அமைப்பது எப்படி என்பது புரியவில்லை. ஆனாலும் பல நெருக்கடிகளை அவர்கள் கொடுத்து கூட்டணிக்கு முயற்சிக்கிறார்கள். ஆக அவர்களுடைய நீண்டகால ஒரு எண்ணம் தமிழ்நாட்டில் திராவிட இயக்கத்திற்கு மாற்றமாக பாரதிய ஜனதா எப்படி மராட்டியத்தில் கால் ஊண்டியதோ, எப்படி பீகாரில் கால் ஊண்டியதோ,
எப்படி வடகிழக்கு மாநிலங்களில் கால் ஊண்டியதோ, கர்நாடகாவில் கால் ஊண்டியதோ, ஒரிசாவில் கால் ஊண்டியதோ, அதே நிலையை அவர்களுக்கான ஒரு பெரும் சேலஞ்சாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் ஊண்டிவிட வேண்டும். ஏனென்றால் தெலுங்காவினாலும் அவர்கள் ஓரளவுக்கு கால் பதித்திருக்கிறார்கள், கேரளாவிலும் 15 விழுக்காடு வைத்திருக்கிறார்கள். ஆகவே தான் அண்ணாமலையை மாற்றிவிடக்கூடாது என்பதில் அவர்கள் மிக உறுதியாக இருப்பதாகவும் தகவல்கள் வந்திருக்கிறது. இதற்கிடையில் தமிழக அரசியலில் சில கருத்து கணிப்புகள் வந்தாலும் உண்மையில் எந்த கணிப்பையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் ஒரு கதை ஒன்று சொல்கிறோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய திரு விஜயகாந்த் அவர்கள் நான் பார்த்த அளவில், இது என்னுடைய கருத்து தான், ஒரு மாபெரும் தலைவர் என்பது மரணத்திற்கு பின்பு தான் என்னால் உணர முடிந்தது. எப்படி என்றால், சென்னையில் கோயம்பேட்டில் அவருடைய கோயிலாக கட்டியிருக்கிறார்கள். அவருடைய கல்லறையை மக்கள் சாறை சாறையாக வந்து வழிபடுகிற காட்சியை பார்க்கிறோம். இது எம்ஜிஆருக்கு இருந்தது. அதற்கு பின்பு திரைத்துறையிலே ஒரு தனி மனிதனுக்கு ஒரு கருப்பு எம்ஜிஆராக அவர் உருவெடுத்தால் அவர் கடைசி வரைக்கும் அதிமுகவோடு சேர்ந்து மட்டும்தான் 10% வாக்குகளை 10.29 பெற முடிந்தது. இப்போ சில கருத்து கணிப்புகள் விஜய்க்கு திமுகவோடு அடுத்து என்று போடப்பட்டதாக வருகிறது. அதில் உண்மை இருக்கிறது இல்லை என்று நம்மால் சொல்ல முடியும். ஏனென்றால் நம்முடைய கருத்து கணிப்பு விஜயகாந்த் அவர்களால் 10% பெற முடியும் போது அதைவிட பெரும் தலைவராக விஜய் எடுத்துக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அவர் இளைஞர்களை வைத்திருக்கிறார். ஆனால் வாக்கு என்பது இந்த இளைஞர்களை தாண்டி பல சமூகங்களின் வாக்கு இருக்கிறது. பிற்படுத்தப்பட்ட ஓபிசி மக்கள், உயர்சாதி மக்கள், அதை போன்று தலித் சகோதரர்கள், கிறிஸ்தவ, தமிழ்நாட்டை பொறுத்தவரை கிறிஸ்தவ வாக்காளர்கள் ரொம்ப முக்கியம், இஸ்லாமியர்கள் ரொம்ப முக்கியம். இதையெல்லாம் பெறக்கூடிய மட்டும்தான் அவர் ஒரு 10 விழுக்காடு 15 விழுக்காடு பெற முடியுமே அல்லாமல், எந்த ஆதாரமும் இல்லாமல், எந்தவித செயல்பாடும் இல்லாமல் ஒரு தலைவன் எப்படி வர முடியும்? அவர் மக்களோடு இன்னும் கலக்கவில்லை, மக்களோடு முகமுகமாக பேசவில்லை. அவர் ஒரு ஏசி குழு அறைக்கிலிருந்து அறிக்கை விடுவது என்று முடியாது. அன்றைக்கு எம்ஜிஆர் அவர்கள் அப்படி இல்லை. 1957 கட்சியின் முகமாக இருந்தார். ராமச்சந்திரா ஒரு முகத்தை காட்டினாலே போதும் என்று பேரறிஞர் அண்ணா அவர்களால் பாராட்டப்பட்டார். 72 மதுரையில் உலகம் சுற்றும் வாலிபனுக்கு தடை ஏற்படுத்தப்பட்டது, அதை வெற்றி கண்டார். 73 கட்சி ஆரம்பித்தார். திண்டுக்கல் தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்றார். எமர்ஜென்சிக்கு எதிராக அவர் குரல்களை வலிமையாக பதிவு செய்தார். ஊழல் கட்சியாக அன்றைக்கு திமுக இருந்தது. 77 மாபெரும் வெற்றி பெற்றார். 80 தோல்வி கண்டார். இதில் நாடாளுமன்றத்தில் 2 சீட்டு, அதே 80 6 மாதத்தில் வெற்றி பெற்றார். புரூக்ளினில் படுத்து கிடந்த 84 அவரால் வெற்றி பெற முடிந்தது. 87 டிசம்பர் 24 வரைக்கும் முடிசூடா மன்னனாக எம்ஜிஆர் மட்டும்தான் இருந்தாரே தவிர அந்த இடத்துல யாரையும் வைத்து பார்க்க முடியாது. இது வரலாறு, நான் பொய் சொல்லலை. அப்போ அந்த இடத்துல விஜய் வருவாரா? நான் சொல்ல முடியாது. இப்போ அவருக்கான அளவீடு ஒரு 7-8% மட்டும்தான். பாஜகவின் அளவீடு ஒரு 5% தான். ஏன்னால் அவங்க 12%ங்கிறதெல்லாம் ஒரு மாய. அது மோடிக்கான ஓட்டு மட்டும்தான். அது எப்போ ராகுலா மோடியா என்று பார்க்கிற போது தமிழ்நாட்டிலே திமுக பிடிக்காதவர்கள் மோடிக்கு போட்டிருப்பார்கள். இப்பொழுது அந்த ஓட்டும் எங்கே விழுந்ததுனால அதிமுகவினுடைய பாரம்பரிய ஓட்டு தான். அது பிராமணர்கள் ஓட்டு, அது சைவ பிள்ளைமார்களுடைய ஓட்டு, அது வடக்கில் இருக்கக்கூடிய நாடார்களின் ஓட்டு, கவுண்டர்களின் ஓட்டு. இந்த சமூகங்களின் வாக்குகளைத்தான் மோடி பெற்று அந்த 11% பாஜக இருந்ததை அல்லாமல் அது சட்டமன்றத்திற்கு ஒருபோதும் இல்லை. அது சட்டமன்றத்திற்கு ஒருபோதும் இல்லை. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். ஆக சட்டமன்றத்தில் வலுவான கட்சி அதிமுக தான், சட்டமன்றத்தில் வலுவான கட்சி திமுக தான். ஆனால் அதிமுகவில் எடப்பாடிக்கு இருக்கக்கூடிய சுயநல அரசியல் அவருக்கு ஒருபோதும் வெற்றியை தேடி தராது. ஆகவேதான் எடப்பாடியுடைய பிடிவாதத்தை வைத்து அந்த கட்சியை உடைக்க வேண்டும் என்பதுதான் செங்கோட்டையன் அரசியல் இப்பொழுது நடக்கின்றது. தமிழ்நாட்டின் தலைவர்களை மிகப்பெரிய ஆட்களை கையிலே வைத்து கொண்டு இந்த சூதாட்டத்தில் பாரதிய ஜனதா தங்களை கால் பதிப்புக்கு எண்ணுகிறார்கள். தமிழகம் காக்கப்பட வேண்டுமென்றால் இது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. தமிழகம் காக்கப்பட வேண்டுமென்றால் ஒரே ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அது எடப்பாடி கையில் மட்டும்தான் இருக்கு. அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும். ஏனென்றால் எங்களை போன்ற பத்திரிகையாளர்களுக்கு ஒரு செக்யூலராக ஒரு அணி இருக்கணும். அது அதிமுக மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா எல்லோரையும் இணைக்கக்கூடிய தலைவர்கள். நிச்சயமாக ஒரு செய்தி, நல்ல செய்தி என்னவென்றால் எடப்பாடியும் ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் எல்லாவற்றையும் மேலே கட்சிக்கு மிக முக்கிய பொறுப்பில் வரக்கூடிய திருமதி சசிகலா அவர்கள், இவர்களெல்லாம் வந்தால் ஒரு 10% மேல் அதிமுகவின் வாக்கு அப்படியே தூக்கிடும்.
மக்களுக்கு ஒரு வலிமை வந்துடும். அப்படி வருகின்ற போது தமிழ்நாட்டில் மத அரசியலுக்கு சாதி அரசியலுக்கு இடமில்லை. இதுவரைக்கும் மத அரசியல் இல்லையே. 67லிருந்து இன்றைக்கு 2025 வரைக்கும் 1000 குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டாலும் புனையப்பட்டாலும் திராவிட அது ஒரு செக்யூலராகத்தான் இருக்க வேண்டும். இன்க்ளூசிவ்னஸ், அனைவரையும் இணைக்க வேண்டும், வளர்ச்சியிலும் சரி அரசியலும் சரி. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு தமிழ்நாடு ஒரு பெரும் கேள்விக்குறியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. யூடியூப்பில் பேசுகிறவங்க அவங்க இஷ்டத்திற்கு பேசுகிறாங்க, பொய் சொல்லக்கூடாது. விஜய்க்கெல்லாம் அவ்வளோ வாக்குகள் இருப்பதாக தெரியவில்லை, ஒரு 7-8% தான் இருக்கிறது. அதையும் சீமான் போன்றவர்கள் இன்றைக்கு வாக்கு இழப்பார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. அவர் மீது தனிமனித ஒழுக்கமான இல்லாத நடவடிக்கையில் அவர் பின்னோக்கி செல்ல போகிறார். அதிக பொய் சொல்வதால் அவருடைய வாக்கு வங்கி இடமாறப் போகிறது. ஆகவே அதிமுகவினுடைய இந்த நெருக்கடிகளை பயன்படுத்தி பிஜேபி கால்பதிக்க எத்தனிக்கிறது. கவனம் தேவை. திராவிட இயக்க சிந்தனையில் சுயநல அரசியலில் ஒரு மாபெரும் இயக்கத்தை அழிக்கிற ஒரு பேரை களங்கத்தை எடப்பாடி பெற்று விடுவாரோ என்று அச்சக்கொள்கிறது. ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு. இணைப்பின் மூலமாக தமிழ்நாட்டில் ஒரு மாபெரும் வெற்றிகள் கிடைக்க வாய்ப்பு உண்டு. அதே போன்று மறுபடியும் சொல்லி முடிக்கிறேன், திமுகவின் மீது ஆன்டி இன்கம்பன்சி பல சதவீதம் இருக்கிறது. அவர்கள் அதை நம்புறது ஒரே ஒரு காரணம் மட்டும்தான், பணத்தை வைத்து வெற்றி கொள்ளலாம் என்று நம்புகிறார்கள். சீமானுடைய பொய்களால் அவர் வெற்றி பெற முடியாத அளவிற்கு தன்னை தரந்தாழ்த்தி கொண்டு விட்டார். மூன்றாவது நடிகர் விஜய் உறுதி செய்ய முடியாத அரசியல்வாதியாக இருக்கிறார். 4வது ரொம்ப பிரைட்டான ஸ்கோப்பு அதிமுகவுக்கு மட்டும்தான் இருக்குது. அது ஒன்றுபட்டால் மட்டும்தான். ஆகவே எதற்கும் ஒரு வலிமையற்ற ஒரு கட்சியாக இருக்கிற பாஜக தாங்கள் இருப்பதை போன்று ஒரு மாயப்பிம்பத்தை கட்டமைக்கிறார்கள். அந்த கட்டமைப்பு எப்படின்னா அதிகாரத்தை வைத்து அவர்களின் சகல ஆயுதங்களை வைத்திருக்கிறார்கள். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், இன்கம் டேக்ஸ், இது அது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், எல்லா ரத கஜ துரஜாதிபதிகளை வைத்துக்கொண்டு ஒரு விரட்டல் அரசியலில் திராவிட இயக்கங்கள் தூர்வாரப்பட்டு விடுமா என்ற கவலை எல்லோருக்கும் இருக்கிறது. ஏனென்றால் மதமும் சாதியும் இந்த நாட்டை அழித்துவிடும். வெறுப்பும் பனாட்டிஸும் நாட்டிற்கு உருப்படாது. இது சிலர் வளர்ச்சி பெறுவார்கள், சில கட்சிகள் வளர்ச்சி பெறும், தேசம் அழிவை நோக்கி செல்லப்படும். தமிழ்நாடு எப்போதுமே ஒரு அனைவருக்குமான மண். இது ஒரு சாத்வீக மண், இது ஒரு அன்பின் மண், இது ஒரு அஹிம்சையின் மண். அனைவரையும் மாமன் மாப்பிள்ளை மச்சான் என்று அரவணைக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் பாசிச அரசியல் ஒருபோதும் வரக்கூடாது என்று தான் எல்லோரும் விரும்புகிறார்கள். பெனட்டிசம் ஒருபோதும் வரக்கூடாது, செக்யூலரிசமாக இருக்க வேண்டும். ஒன்றை சொல்லி முடிக்கின்றேன், விருப்பமானவர்கள் விருப்பமான கடவுளை வணங்க வேண்டும். ஒருவருடைய நம்பிக்கையில் மற்றொருவர் அங்கே உள்ளே நுழையக்கூடாது. இது உலகத்திற்கே ஒரு பெரும் அத்தாட்சி தமிழ்நாடு. ஏனென்றால் தமிழ்நாட்டில் ஹிந்துவாக இருந்தாலும் முஸ்லிம்களாக இருந்தாலும் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் அனைவரும் ஒரே மூலம்தான். அதை மட்டும் தெரிஞ்சுக்கிடுங்க. அந்த மூலத்திலிருந்து தான் வேறு வேறு சித்தாந்தத்தை எடுத்திருக்கிறார்கள். இப்பொழுது தமிழ்நாடு ஒரு ஆபத்தான சூழ்நிலை எதிர்நோக்கி இருக்கிறது. அதுக்கான தீர்வு என்ன? கொஞ்சம் பொறுமையாக இருந்து பார்ப்போம். நன்றி.